இந்த காணொளிய பார்க்கறதுக்கு முன்னாடி தமிழ் ஜனம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம நீங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்க பாருங்க. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள கெலவரப்பள்ளி நீர்த்தேக்கத்தில் இருந்து வலது மற்றும் இடதுபுற பிரதான கால்வாய்களின் வழியாக முதல் போக பாசனத்திற்கான தண்ணீர் அண்மையில் திறக்கப்பட்டுள்ளது. சூளகிரி வட்டத்திற்கு உட்பட்ட கானப்பள்ளி, பூதிநத்தம், பெத்த முத்தாலி, அட்டூர், மாரசத்திரம் உள்ளிட்ட 22 கிராமங்கள் இதன் மூலம் பயனடையும் என அரசு அறிவித்திருக்கும் நிலையில் உண்மை நிலை அதற்கு நேர்மாறாக அமைந்துள்ளது. கடைமடை கிராமங்களுக்கு தண்ணீர் வந்து சேர்வது என்பது கானல் நீராகவே மாறிவிட்டதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். நல்லகான கொத்தப்பள்ளி ரெவன்யூ மற்றும் காமந்தொட்டி ரெவன்யூ இந்த பொதுப்பணித்துறை 2008 எடுக்கப்பட்ட கால்வாய்ங்க. இது இப்போ வரைக்கும் தூர்வாரப்படவில்லை. அடமடக்கு ஏரியாவுக்கெல்லாம் தண்ணீரே வரலைங்க. இன்னும் நாங்கள் பல முறையிட்டு இருக்கோம். அதே மாதிரி நாங்கள் நிறைய வாட்டி பிட்டிஷன் கொடுத்துருக்கோம், அஜெண்டாவில் பேசியிருக்கோம். ஆனால் எந்த பயனும் இல்லை. இந்த பொதுப்பணித்துறை என்ன சொல்கிறாங்கன்னா, பராமரிப்பு பணிக்காக எதுவும் மாநில அரசாங்கம் எங்களுக்கு இது நெஸ்டீடு வழங்குறது இல்லைன்றாங்க. இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது. இந்த விவசாயிகளுக்கு இந்த காவாயை தூர்வாரி அகலப்படுத்தணும். எங்களுக்கு தண்ணீர் விடணும். தண்ணீர் விட்டால் தான் எங்கள் விவசாயிகளுக்கு நன்மை நடக்கும்ன்ட்டு உங்களுக்கே தெரியும். உங்கள்கிட்ட வந்து நஷ்டீடை கொடுக்காம 2008 ஏமாத்தினே இருக்காங்க. இது விவசாயிகளுக்கு அந்த நஷ்டீடு வழங்கணும்ன்ட்டு தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பாக நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். கெலவரப்பள்ளி நீர்த்தேக்கத்தில் இருந்து திறந்துவிடப்பட்ட தண்ணீர் கடைமடை பகுதிகளை சென்றடையாத நிலையில் அந்த தண்ணீரையே நம்பியிருக்கும் ஏராளமான விவசாயிகளின் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகியுள்ளது. புதர்மண்டி இருக்கும் கால்வாய்கள் உரிய நேரத்தில் தூர்வாரப்படாததே கடைமடைக்கு தண்ணீர் கிடைப்பதில் சிக்கல் எழுந்திருப்பதாகவும் விவசாயிகள் புகார் தெரிவிக்கின்றனர். கோனேரிப்பள்ளி பஞ்சாயத்து, காமந்தட்டி பஞ்சாயத்து, இந்த பக்கம் 30 கிராமம் இருக்குது சார். இதை வரைக்கும் 40 வருஷம் இருக்குது இந்த கால்வாய் எடுத்து இதை வரைக்கும் ஒரு சொட்டு தண்ணி வரல. நெல் சாகுபடி பண்ண முடியல. வேற கை வெள்ளமாக தான் வச்சுன்னு இருக்கிறோம். போரில் தண்ணி எடுத்து தான் செஞ்சுன்னு இருக்கிறோம். மேல் அதிகாரிங்கிட்ட மனு கொடுக்குறோம். இந்த கீழே இருக்கிற ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டு, பிடிஓ டிபார்ட்மெண்ட்டு இதை வரைக்கும் வந்து என்னன்றது கூட வந்து பார்க்கல. இது எங்களுக்கு வந்து வாழ்வாதாரம் ரொம்ப மோசமாக இருக்குது சார். இந்த பக்கம் 300 ஏக்கருக்கு மேலே இருக்குது. சாகுபடி ஒரு வெள்ளாமை ஆவறதில்ல. காட்டு பன்றிங்க வேற, மயிலுங்க வேற. எங்கள் வாழ்வாதாரமே போயிடுச்சு சார். ஒவ்வொரு ஆண்டும் கெலவரப்பள்ளியில் இருந்து திறக்கப்படும் தண்ணீர் கடைமடைக்கு வந்து சேர்வதில்லை என குற்றம் சாட்டும் விவசாயிகள் இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தும் பல கட்ட போராட்டம் நடத்தியும் தீர்வு கிடைக்கவில்லை என்பதை வேதனையோடு பதிவு செய்கின்றனர். நேற்று கெலவரப்பள்ளி டேமில் தண்ணி திறந்து விட்டுக்கிறாங்க. 120 நாள் சாகுபடி சொல்லிட்டு அந்த தண்ணி பார்த்திங்கன்னா கோனேரிப்பள்ளி விட்டு இந்த பக்கம் சப்படி, கோட்ராம்பள்ளி, தின்னூர் ஒரு 10 கிலோமீட்டருக்கு காவல் தூர் வரல. அந்த காவல் தண்ணி இப்போ வரப்போகிறதில்ல. நாங்கள் பயிர் எப்படி வைக்கிறது? அதிகாரி ஒரு ஆள் வந்து பார்த்துட்டு, நீ பயிரே வைக்கல, நான் எப்படி தண்ணி விடுறதான்ற. அப்படி தண்ணி விட்டால் தான் நாங்கள் பயிர் வைக்க முடியும். 120 நாள் விட்டுருக்கோம் தண்ணி. அந்த தண்ணி அங்கே நாளைக்கு வரதில்லை. இந்த 120 நாள் காத்தாலும் வரதில்லை. அங்கே தண்ணி 10 கிலோமீட்டர் வந்து காவல் தூர் வரதில்லை, தண்ணி வரதில்லை. இந்த ஆடிப்பட்டு நெல் நார் விட்டு மழைக்காக எதிர்பார்த்துன்னு இருக்கோம். தண்ணி வரலன்னா நாங்கள் நெல் நடுறதில்ல சார். கடைமடைக்கும் தண்ணீர் செல்லும் வகையில் கால்வாயை தூர்வாரி அகலப்படுத்தும் பணிக்கு ஆண்டுதோறும் ஒதுக்கப்படும் பல கோடி ரூபாய் எங்கே செல்கின்றது என்ற கேள்வியும் விவசாயிகள் மத்தியில் எழத் தொடங்கியுள்ளது. எனவே விவசாயத்தையும் விவசாயிகளையும் பாதுகாக்கும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் தண்ணீர் திறப்பதற்கு முன்பாகவே கால்வாய்கள் அனைத்தும் முறையாக தூர்வாரப்பட்டிருப்பதை அரசு உறுதி செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை பரவலாக எழுந்துள்ளது. இது மாதிரி பல சுவாரஸ்யமான தகவல்களை பார்க்கணும்னா தமிழ் ஜனம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.